அதிசயம் டிவியோட செல்லக்குட்டீஸ் உங்கள் எல்லாருக்கும் அது சீக்கிரமாக வரப்போகிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள். குட்டி செல்ல பிள்ளைங்களா, நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்ல சௌக்கியமாக சேமமாக இருக்கீங்களா? வெரி குட் செல்லங்களா. நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஏசப்பாவுடைய விருப்பம். அது மட்டும் இல்லை, நாங்களும் கூட அதிசயம் டிவியில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் குட்டி பிள்ளைகளாக இருக்கிற உங்களுக்காக தினமும் ஜெபித்து கொண்டே இருக்கிறோம். சரிங்களா? ஓகே குட்டி செல்ல பிள்ளைங்களா, இன்றைக்கி இந்த ஆயத்தப்படு நிகழ்ச்சிக்கு ஆண்டி உங்கள் எல்லாரையும் ரொம்ப அன்போடு நான் வரவேற்கிறேன். இந்த ஆயத்தப்படு நிகழ்ச்சி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு ஆண்டி நம்புகிறேன். பிடிச்சிருக்கு தானே எல்லாருக்கும்? வெரி குட், சூப்பர், சமத்து குட்டிங்க. இந்த ஆயத்தப்படு நிகழ்ச்சியில் நிறைய காரியங்கள் ஏசப்பாவுடைய வருகையை பற்றி நம்ம கற்றுக்கொண்டு வருகிறோம். ஏசப்பாவுடைய வருகைக்கு முன்னால் இந்த பூமியில் என்னெல்லாம் நடக்கும், நம்ம எப்படி அதையெல்லாம் பார்த்து எச்சரிக்கையாக நம்மளை ஆயத்தப்படுத்தி கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஆயத்தப்படு நிகழ்ச்சியை ஏசப்பா நமக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அப்போ இதில் சொல்லப்படுகிற ஒவ்வொரு காரியங்களையும் சமத்து குட்டிங்களா நீங்கள் என்ன செய்யணும்? நல்லா கவனிச்சு கேட்டு அதன்படி நம்மளை மாற்றிக்கொள்ளணும். சரிங்களா? திருத்த வேண்டிய காரியத்தை திருத்தணும், செய்ய வேண்டிய காரியத்தை செய்யணும், விட வேண்டிய காரியத்தை விடணும். ஓகேயா? ஓகே செல்லக்குட்டீஸ், இன்னைக்கு நம்ம ஆயத்தப்படி நிகழ்ச்சியில் முதலாவது தேவனை ஆராதிக்க போகிறோம், அப்புறம் பப்பட் ஷோ பார்க்க போகிறோம், ப்ரேயர் பண்ண போகிறோம், அப்புறம் மெசேஜ் கேட்க போகிறோம், அதுக்கப்புறம் என்னது பைபிள் குயிஸ்லாம் இருக்க போகுது. ஸோ சூப்பராக அந்த நிகழ்ச்சிக்குள்ளே நம்ம கடந்து செல்ல போகிறோம். வாங்க குட்டீஸ், நம்ம தேவனை ஆராதிக்கலாம். செல்லங்களே, கர்த்தருடைய சேனைகளே, உங்கள் எல்லாரும் இந்த ஆயத்தமா இருன்ற நிகழ்ச்சிக்கு நாங்கள் அன்போடு வரவேற்கிறோம். இப்ப எல்லாரும் சூப்பரா வர்ஷிப் பண்ண ஆயத்தமா இருக்கிறீங்களா? எல்லாருமே எழுந்து நின்னுடணும்ப்பா. ஏன்னா நம்ம ஆராதிக்கிற தேவன் இந்த வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர். நம்மள படைச்ச தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். எவ்வளோ பெரியவர் இல்லையா? ஸோ குட்டி செல்லங்களா, இன்னைக்கு நீங்க எல்லாருமே அமைதியா இருக்காம எங்களோட சேர்ந்து நீங்க பாடணும். நம்மளுடைய ஏசப்பாவுடைய நாமம் இருக்கு தெரியுமா? ஏசு இப்படின்னு நம்ம சொல்ற இந்த நாமத்துல எத்தனை விதமான வல்லமையும், அவரோட நாமம் சொன்ன மாத்திரத்துல இந்த உலகத்துல இருக்கிற எல்லாமே அசையுமா. அவ்வளோ பவர்ஃபுல்லான நாமம் தான் நம்ம ஏசப்பாவுடைய நாமம். எத்தனையோ தடவை நம்ம பார்த்துருப்போம், நம்ம பயப்படுற சூழ்நிலையில, ரொம்ப சோர்ந்து போன நேரத்துல, ரொம்ப வியாதியில இருக்கும் பொழுதெல்லாம் யாரை கூப்பிடுவோம்? அப்பா அம்மாவை ஹெல்ப்புக்கு கூப்பிடுவோம். ஆனா உள்ளத்துல எப்பெல்லாம் பயம் வருதோ, எப்பெல்லாம் கஷ்டம் வருதோ, அப்பெல்லாம் யாரை கூப்பிடுவோம்? ஏசப்பா அப்படின்னு நம்ம சொல்லி கூப்பிடுவோம் இல்லையா? ஏன் தெரியுமா? அந்த ஒரு நாமத்துக்கு மாத்திரம் தான் வல்லமை இருக்கு. அந்த ஒரு நாமத்தை சொல்லும் பொழுது சுகம் கிடைக்குது. அந்த ஒரு நாமத்தை சொல்லும் பொழுது பெரிய பெரிய கட்டுகள்ல இருந்து கூட விடுதலை கிடைக்குது. இன்னைக்கு பார்த்துட்டு இருக்க ஒவ்வொரு குட்டி செல்லமும் ஆயத்தமா இருக்கீங்களா? அவ்வளோ பெரிய நாமம் உள்ள ஏசப்பாவுடைய நாமத்தை நம்ம பாடி உயர்த்த போறோம். எல்லாருமே எழுந்து நின்னுடுவோமா? நீங்க எல்லாரும் இப்ப சொல்ல போறீங்க, இந்த நாமத்தில் ஜெயம் உண்டு, இந்த நாமத்தில் சுகம் உண்டு, இந்த நாமத்தில் வல்லமை உண்டு, இந்த நாமம் மேலானது. சொல்ல ஆயத்தமா இருக்கீங்களா? கமான், எல்லாருமே கரங்களை தட்டி நம்ம சந்தோஷமா பாட போறோம். இந்த நாமத்தில் ஜெயம் உண்டு, இந்த நாமத்தில் சுகம் உண்டு, இந்த நாமத்தில் வல்லமை உண்டு, இந்த நாமம் மேலானது, இந்த நாமத்தில் ஜெயம் உண்டு, இந்த நாமத்தில் சுகம் உண்டு, இந்த நாமத்தில் வல்லமை உண்டு, இந்த நாமம் மேலானது. இந்த நாமம் போல வேறு நாமம் இல்லையே, இயேசுவின் நாமம் இது. இந்த நாமம் சொன்னால் பயமெல்லாம் தீருமே, இயேசுவின் நாமம் இது. சொல்லமா? இந்த நாமம் போல வேறு நாமம் இல்லையே, இயேசுவின் நாமம் இது.
சூப்பரா இருக்கா பாட்டு? அப்படியே யாராலுமே அமைதியா நிக்க முடியல இல்லையா? இப்ப மறுபடியும் நம்ம இந்த பாட்டை பாடி ஏசப்பாவை உயர்த்த போறோம். நல்லா சந்தோஷத்தோட பாடணும். இப்ப எல்லாருமே பாட்டு நல்லா பாட கத்துக்கிட்டீங்களா? இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் தெரியுமா? வீட்டுல இருக்கிற அப்பா, அம்மா, தங்கச்சி, குட்டி பாப்பா இருந்தா எல்லாருமே டிவிக்கு முன்னாடி வந்துருங்க. இது நம்ம ஆண்டவரை ஆராதிக்கிற நேரம். தாத்தா பாட்டி எல்லாம் கூட கலந்துக்கலாம். எல்லாருமே வாங்க, எல்லாருமே சேர்ந்து ஏசப்பாவோட நாமத்தை உயர்த்த போறோம். இப்ப இந்த நாமத்தில் ஜெயம் உண்டுன்னு சொல்லாம இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு அப்படின்னு சொல்லி நம்ம பாடலாமா? Are you ready? Come on. இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு, இயேசு நாமத்தில் சுகம் உண்டு, இயேசு நாமத்தில் வல்லமை உண்டு, இயேசு நாமம் மேலானது. One more time. இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு, இயேசு நாமத்தில் சுகம் உண்டு, இயேசு நாமத்தில் வல்லமை உண்டு, இயேசு நாமம் மேலானது. இயேசு நாமம் போல வேறு நாமம் இல்லையே, இயேசுவின் நாமம் இது. இந்த நாமம் சொன்னால் பயமெல்லாம் தீருமே, இயேசுவின் நாமம் இது. இந்த நாமம் போல வேறு நாமம் இல்லையே, இயேசுவின் நாமம் இது. இந்த நாமம் சொன்னால் பயமெல்லாம் தீருமே, இயேசுவின் நாமம் இது. இயேசுவின் நாமம் மேலான நாமம், இயேசுவின் நாமம் மேலான நம் கரங்களை உயர்த்தி இயேசுவின் நாமம் மேலான நாமம், இயேசுவின் நாமம் மேலான நாமம். பலே இயேசு நாமம், பலே இயேசு நாமம், இயேசுவின் நாமம் பலே பலே. பலே இயேசு நாமம், பலே இயேசு நாமம், இயேசுவின் நாமம் பலே பலே. பலே இயேசு நாமம், பலே இயேசு நாமம். நல்ல சத்தத்தை உயர்த்தி சொல்லலாமா? இயேசுவோட நாமத்தை ஒவ்வொரு வீடுகளில் இருந்தும் நீங்க உயர்த்துங்க. பலே இயேசு நாமம், பலே இயேசு நாமம், இயேசுவின் நாமம் பலே பலே. பலே இயேசு நாமம், பலே இயேசு நாமம், இயேசுவின் நாமம் பலே பலே. இயேசுவின் நாமம் மேலான நாமம், இயேசுவின் நாமம் மேலான நாமம். One more time. இயேசுவின் நாமம் மேலான நாமம், இயேசுவின் நாமம் மேலான நாமம். Hallelujah. 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 இயேசுவின் நாமத்தை சொன்ன மாத்திரத்துல பாத்தீங்களா, ஒரு நிமிஷம் எல்லாரோட இருதயத்துல இருந்த கவலை, பாரம் எல்லாமே மறந்துட்டீங்க தானே? எஸ், அவருடைய நாமம் அவ்வளோ வல்லமை உள்ள நாமம். நம்ம ஆராதிக்கிற தேவன் அவருடைய நாமத்தை பத்தி இன்னும் நம்ம நல்லா சொல்லி பாட போறோம். ஒரு விஷயம், எல்லாரும் கண்களை மூடிப்போமா குட்டி செல்லங்களா? நல்ல இயேசுபாவை இப்ப நம்ம உயர்த்தணும் இல்லையா? அதே போல அவருடைய நாமங்களை சொல்லி உயர்த்த போறோம். இது நீங்களும் இயேசுபாவும் சேர்ந்து உயர்த்துகிற நேரம். நல்லா குட்டி செல்லங்களா, உங்களுக்கு எப்படியெல்லாம் ஏசப்பாவோட நாமம் தெரியுமோ நீங்க அப்படியே சொல்லலாம். எனக்கு ஏசப்பா ரொம்ப நல்லவர், எனக்கு அவர் சர்வ வல்லவர், எனக்கு அவர் என்னுடைய மருத்துவர். அப்படி என்னென்னலாம் உங்களால சொல்ல முடியுமோ சொல்லி உயர்த்தலாமா? நீ நல்லவர் ஏசப்பா, உம் நாமம் அதிசயமானது, நீர் ஆலோசனை கர்த்தர், நீர் எல் ஷடாய், நீர் யெகோவா தேவன், உம் நாமம் மேலானது இயேசுப்பா. எங்கள் எபினேசரே, உம்மை உயர்த்துகிறோம். யெகோவா ஈரே, உம்மை உயர்த்துகிறோம் இயேசுப்பா. தேவைகளை சந்திப்பவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நல்லா சொல்லுங்க, ஒரு 2 நிமிஷம் நம்ம இயேசுப்பாவுடைய நாமங்களை சொல்லுவோமா? அவருடைய நாமம், அவருடைய நாமம் வானத்துக்கும் பூமிக்கும் மேலான நாமம். Oh, we praise you, Lord. உங்க நாமத்தை உயர்த்துகிறோம் இயேசுப்பா. உம் நாமம் தேனிலும் இனிமையானது, உம் நாமம் மதுரமானது இயேசுப்பா. We praise you, Lord. Oh, உம்மை உயர்த்துகிறோம். அவர் நாமமே மதுரமதே, அவர் நாமத்தில் சுக
சொல்லுவோமா? அவர் நாமமே மதுரமதே, அவர் நாமத்தில் சுகமுண்டு. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே உயர்த்துவோமா? இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. அவர் நாமமே மதுரமதே, அவர் நாமத்தில் சுகமுண்டு. சொல்லுவோமா? அவர் நாமமே மதுரமான நாமமே, அவர் நாமத்தில் சுகமுண்டு. இயேசு நாமம், இயேசு நாமம். கரங்களை உயர்த்தி பாடுவோமா? அவர் நாமத்தை உயர்த்துவோமா? வாழ்கவே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமமே. ஓ, அவர் நாமத்தை உயர்த்துவோமா? இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. உயர்த்துவோமா? சத்தத்தை உயர்த்தி இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. அவர் நாமமே மதுரமதே, அவர் நாமத்தில் சுகமுண்டு. அவர் நாமமே மதுரமதே, ஜீவனுண்டு. சொல்லுவோமா? ஜீவனுண்டு. அவர் நாமமே மதுரமதே, அவர் நாமத்தில் ஜீவனுண்டு. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. உம் நாமம் வாழ்க இயேசுப்பா. உயர்த்துவோமா? அவர் நாமத்துக்கு மகிமை செலுத்தலாமா?
அன்று அனைவரும் பழைய ஏற்பாட்டின் காலத்திலும் ஒவ்வொருவரும் இயேசுப்பாவை தேவாதி தேவனை உயர்த்தும் பொழுது அன்று அவங்களுடைய குருத்தோலைகளை எல்லாமே அவருக்கு முன்பாக விரித்து எல்லாருமே அந்த கழுதையின் மீது இயேசுப்பா பவனி வரும் பொழுது ஒன்றாக சேர்ந்து சொன்ன வார்த்தை, தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னான்னு சொல்லி அவரை பாடி உயர்த்தினாங்க. நம்மளும் இந்த நாள்ல நம்ம வீடுகளிலிருந்து அவருடைய நாமத்திற்கு ஓசன்னா என்று சொல்லுவோமா? தாவீதின் குமாரனுக்கு மகிமை உண்டாகட்டும், ஓசன்னான்னு சொல்லி அவரை நம்ம உயர்த்துவோமா? ஒரு விசையாய் கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா?
ஏசப்பா. நீர் ஒருவரே பெரியவர், உம் நாம மாத்திரம் மகிமைப்படட்டும் ஏசப்பா. நீர் உன்னத, எல்லா துதி கன மகிமை யாவற்றையும் உம் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம் ஏசப்பா. நீர் ஒருவரே மகிமைப்படுவீராக. உமக்கே துதி கன மகிமை யாவற்றையும் ஏறெடுக்கிறோம். நீரேற்றுக் கொள்ளுவீராக. We love you Lord. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக துதிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஓகே, குட்டி செல்லங்களா, நல்ல இயேசுப்பாவை ஆராதிச்சோமா? அவரை ஆராதிக்கும் பொழுது இருக்கிற அந்த ஒரு சந்தோஷம் வேற எதுலையுமே இல்லை. ஸோ தொடர்ந்து இதே பிரசனத்தில் காத்திருப்போமா? அடுத்த செக்மெண்ட்குள்ளாக நம்ம போகலாம். ஹலோ குட்டீஸ், இந்த ஆயத்தப்பட நிகழ்ச்சியில் இந்த ப்ரேயர் செக்மெண்ட்டில் உங்களை சந்திக்கிறது மிகவும் சந்தோஷமாக இருக்குது. இப்போ நம்ம கூட வந்து பார்த்திங்கன்னா ப்ரேயர் பண்ண போகிறோம். எங்களோடு சேர்ந்து நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்கள். தேவன் நிச்சயமாக உங்கள் ஜபத்தை கேட்டு அதுபடி தேவன் பலன் அளிப்பார். நீங்கள் ஜபிக்கிற ஜபத்துக்கு தேவன் வந்துட்டு சீக்கிரமாக வந்துட்டு அவர் பலன் அளிக்கிற தேவனாக இருக்கிறார். ஏன்னா சின்ன பசங்களுடைய ஜபத்தை அவர் வந்துட்டு விரும்பி கேட்குறவராக இருக்கிறார். இப்போ கூட நம்ம வந்துட்டு சில குறிப்புக்கோசம் இப்போ நம்ம ப்ரேயர் பண்ண போகிறோம். நீங்கள் உற்சாகமாய் ஊக்கமாய் தேவனுக்கு பயந்து நீங்கள் வந்துட்டு முழங்கால் படிட்டு கண்களை மூடி நீங்கள் ஜெபிங்க. தேவன் மிச்சதெல்லாம் அவர் பார்த்து கொள்ளுவார். இப்போ கூட நம்ம ஃபஸ்ட்டு பாயிண்ட் எதுக்கோசம் நம்ம ப்ரேயர் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம தேசத்தில் வந்துட்டு நிறைய ஊழியக்காரங்க இருக்கிறாங்க. நம்ம சபைக்கு பாஸ்டராக இருக்கிறாங்க, மெய்ப்பர்களாக இருக்கிறாங்க, இவாஞ்சலிஸ்ட், நம்ம நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களுடைய தேவைகள்லாம் சந்திக்கப்படணும். அவங்களுக்கு குடும்பம் இருக்குது, அவங்க ஊழியத்துக்கு தேவைகள்லாம் நிறைய இருக்குது. அவங்களோட தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படணும். அவங்க வந்துட்டு தேவனால் பயன்படுத்தப்படணும். அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்துட்டு பாதுகாக்கப்படணும். யாரும் வந்துட்டு எந்த பிரச்சனைகள் பண்ணாதபடிக்கு அவங்க வந்துட்டு அவங்க ஊழியம் செய்யணும். மற்றபடி வேறு யாரும் வந்துட்டு நீ ஊழியம் செய்யக்கூடாது, அப்படிலாம் பண்ணக்கூடாது, இப்படின்னு பண்ணக்கூடாதுன்ட்டு தடை செய்யாதபடிக்கு மீறி வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு அடிப்பாங்க, நிறைய பேர் துன்பப்படுத்துவாங்க. அப்படிலாம் யாரும் பண்ணக்கூடாது. அவங்களாம் வந்துட்டு விடுதலையோடு வந்துட்டு அவங்க ஊழியம் செய்யணும். இதுக்கோசம் வந்துட்டு நம்ம வீட்டில் இருக்கிற அண்ணன் வந்துட்டு இப்போ ஜெபம் பண்ணுவாங்க. நம்ம எல்லோரும் அவங்களோட சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளையில் கூட சப்பா என் தேவனே சப்பா ஊழியக்காரங்களுக்காக ஜெபிக்கிறோம். என் தேவன் அவர்களை நீர் பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஊழியக்காரங்களை சப்பா சுகத்தை விரும்புகிற தேவனை சப்பா நீர் என் தேவனே நீரே அவர்களை நீர் பாதுகாத்து அவர்களை சப்பா நீர் போகும் வழியெல்லாம் அவர்களோடு இருந்து என் தேவனை சப்பா அவர்களை பரிசுத்தப்படுத்தி இதுவா செய்கிற காரியங்கள் அனைத்து சப்பா உமக்கு பிரியமானதாக இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். என் தேவனே சப்பா அவர்களுக்கு நீரே சப்பா பாதுகாப்பை கட்டளையிடுங்க. போகையிலும் வருகையிலும் நீரே வேலி அடித்து என் தேவனே சப்பா அவர்களுக்கு எல்லா வழிகளையும் செவைப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன் சப்பா. ஊழியக்காரர்கள் குடும்பத்துக்கு சப்பா என்னென்ன தேவையோ சப்பா, ஊழியத்துக்கு என்ன தேவையோ என் தேவனே சப்பா அவர்களை நீரே சப்பா தேவைகளை சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறோம். என் தேவனே சப்பா அவர்களுக்கு என்னென்ன தேவைகளோ என் தேவன் நீரே அவர்களுக்கு சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறோம் சப்பா. என் தேவனே சப்பா அவர்கள் எல்லாரும் சப்பா உம்முடைய சித்தத்தின்படி சப்பா அவங்க உம்முடைய ஊழியத்தை செய்ய என் தேவனே சப்பா அவர்களுக்கு கிருபை தாங்க சப்பா. அவர்களுக்கு நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை தாங்க. நடத்தும் போதே சப்பா அவர்களுக்கு எந்த ஃபியரும் இல்லாதபடி என் தேவனே சப்பா அவர்களுக்கு சப்பா எந்த ஊழியத்தை செய்யும் போதே சப்பா மிஷினரிகளுக்கும் என் தேவனே சப்பா ஊழியங்கள் செய்யும் போது எந்த ஆபத்துகளும் நேரிடாதபடி சப்பா என் தேவனே சப்பா அவர்களுக்கு நல்ல ஒரு பாதுகாப்பை கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய ஊழியக்காரர்களே சப்பா எல்லாரும் சப்பா சுகபத்திரமோடு இருந்து என் தேவனே சப்பா அவர்களுக்கு நல்ல ஒரு பாதுகாப்பை கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம். என் தேவனே சப்பா அவர்களே சப்பா உம்முடைய சப்பா அறத்தில் இருக்கிறாங்க. என் தேவனே சப்பா அவர்களை நீரே வழி நடத்துங்க சப்பா. நீர் சப்பா கூட்டி போகிற வழியிலே சப்பா அவர்கள் போக என் தேவனே சப்பா அவர்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டியாக இருந்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். என் தேவன் நீரே அவர்களோடு இருந்து அவர்களை நீரே சப்பா வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். என் தேவன் பெரியவராக இருந்தே சப்பா அவர்களுக்கு சுகத்தை விரும்புகிற தேவன். என் தேவன் நல்ல சுகத்தை கொடுத்தே சப்பா ஆரோக்கியத்தை அதை தந்து சப்பா எந்த வேலையிலும் சோர்ந்து போகாதபடியே சப்பா என் தேவன் அவர்களுக்கு நல்ல ஒரு பலத்தை தரும்படியாக ஜெபிக்கிறேன். மான் காலை போல சப்பா ஒரு காலை கொடுத்தே சப்பா உமக்கென்று சப்பா ஊழியங்களை செய்ய அவளுக்கு நல்ல ஒரு கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறேன். எல்லா வேலையிலும் சப்பா நீரே கூட இருந்து பாதுகாப்பை கட்டளையிட்டு தேவைகளை சந்திக்க போகிற கிருபைக்காக நன்றி. இதே பெரியவராக இருந்து ஆசீர்வதிங்க. இந்த வேலையை நீரே பலப்படுத்தி உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். எல்லா துதி கனம் உமக்கே ஒப்படைக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். இயேசுப்பா நம்ம ஜெபத்துக்கிட்ட நம்ம செய்வோம். எல்லாரும் சோத்திரம் சொல்வோம். சோத்ராம் 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 சோத்ராம். இப்போதுக்கு நம்ம வந்துட்டு ரெண்டாவது குறிப்பு கோசம் நான் ஜெபம் பண்ண போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமது தேசத்தில் உள்ள சிறு பிள்ளைகள் எல்லாரும் வந்துட்டு பாதுகாக்கப்படணும். அவங்க எல்லோரும் ரசிக்கப்பட்டு அவங்க வந்துட்டு நல்லா படிக்கணும். பெற்றோருக்கு வந்துட்டு கீழ்ப்படிந்து அவங்க வந்துட்டு பார்த்திங்கன்னா கர்த்தருடைய வழியில் நடந்து போகணும்.
இது மட்டும் இல்லாமல் அவங்க வந்துட்டு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா கர்த்தரோட வழியிலேருந்து விலகி சாத்தான் சொல்கிற வழியில் போகிறாங்க. அப்படி போகாதபடிக்கு, தீயான வழியில் போகாதபடிக்கு, கெட்ட கெட்ட ஃப்ரெண்ட்ஸோடு சேராதபடிக்கு அவங்க வந்துட்டு பார்த்திங்கன்னா அவங்க பெற்றோருக்கும் கீழ்ப்படியாமல் இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்களாக இருக்கக்கூடாது. எல்லோரும் வந்துட்டு கர்த்தருக்குள்ளே பெற்றோருக்கு கீழ்ப்படியணும் அப்படின்ட்டு வேதம் நம்மளுக்கு சொல்லுது. எபேசியர் 6:1 அப்படி தானே சொல்லியிருக்கு, கர்த்தருக்குள்ளே கீழ்ப்படிங்க, இது நியாயம் அப்படின்னு இருக்குது. ஸோ அப்படி கீழ்ப்படியலைன்னா அது அநியாயம். ஸோ அநியாயம் இருக்கிறவங்கன்னா பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. ஸோ நம்மளாம் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கணும்னா நம்ம கர்த்தருக்குள்ளே பெற்றோருக்கு நம்ம கீழ்ப்படியணும். நம்ம வந்துட்டு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கணும், நல்லா படித்து நம்மளோட பெற்றோர்களை மகிழ வைக்கணும். இதுக்கோசம் நம்ம ஜெபிப்போமா? எங்களோட சேர்ந்து ஜெபிங்க. இல்லை கண்களை மூடி ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற மகா இருக்குமில்ல தேவனே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வேலையில் நம்மப்பா ஆண்டவரே அப்பா அந்த டிவி சேனல் மூலமாக பார்க்குற ஒவ்வொருத்தருக்கோசம் நம்ம ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அவங்க எல்லாரும் ஆண்டவரே அப்பா யாரும் அப்பா பெற்றோருக்கு கீழ்ப்படியாமல் இருக்காதபடிக்கு ஆண்டவர் எல்லோரும் கீழ்ப்படிகிறவர்களாக இருக்கிறது செய்யுங்க ஆண்டவரே. அப்பா நீங்கள் சொல்லிக்கிறீங்க ஆண்டவரே எபேசியர் 6:1 அப்பா கர்த்தருக்குள்ளே எல்லாரும் அப்பா பெற்றோருக்கு கீழ்ப்படியணும், இது நியாயம் அப்படின்னு சொல்லிக்கிறீங்களே ஆண்டவரே. அப்பா ஒவ்வொருவரும் ஆண்டவரே அப்பா அவங்களுடைய பெற்றோருக்கு கீழ்ப்படிகிறவர்களாக இருக்கிறது செய்யுங்க ஆண்டவரே. கர்த்தருடைய வழியில் நடக்கிறவர்களாக இருக்கிறது செய்யுங்க ஆண்டவரே. அப்பா உண்மை பற்றி தெரியாதவர்கள் எப்பா சீக்கிரத்தில் உண்மை பற்றி தெரிஞ்சு ரட்சிக்கப்படுவதை செய்யுங்கப்பா ஆண்டவரே. அவங்க நல்லா படித்து ஆண்டவரே அப்போ அவங்க பெற்றோர்கள் என்ன ஆசைப்படுகிறார்களோ ஆண்டவரே அப்பா என் பையன் இப்படி ஆகணும், என்னோட பையன் இப்படி ஆகணும் அப்படின்ற அந்த அந்த ஆசைகள் அவர்கள் நிறைவேற்ற அவங்களுடைய பெற்றவங்களை அவங்க மகிழ வைக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா அவங்க ஏசப்பா யாரும் அவங்க பெற்றோர்களை கண்ணீர் விசப்பா விடாதபடிக்கு ஆண்டவரே அவங்க பெற்றோர்கள் மகிழ, என் பையன் எப்படி பண்ணிட்டான், என்னோட பையன் வந்துட்டு அதை நான் வந்துட்டு மகிழ வச்சான், இப்படி பையன் வந்துட்டு இவ்வளோ பெரிய காரியத்தை செஞ்சான் அப்படின்ட்டு ஒரு சந்தோஷத்தோடு பேசுறத விட அப்பா அவங்க கண்ணீரோடு யாரும் பேசக்கூடாது ஆண்டவரே. என் பையன் இப்படி செஞ்சுட்டானே அப்படின்னு யாரும் பேசாதபடிக்கு ஒவ்வொரு சிறு பிள்ளைகளும் வாலிபர்களும் ஆண்டவரே பெற்றோருக்கு கீழ்ப்படியவர்களாக செய்யுங்கப்பா ஆண்டவரே. தீயான அந்த வழியில போகாதபடிக்கு நல்ல ஒரு பரலோகத்துக்கு போகிற வாசல் வழியாக பிரவேசிக்குவதை செய்யுங்க ஆண்டவரே. அந்த வாசல்லப்பா ரொம்ப இடுக்கமும் வழி நெருக்கமும் இருக்கும், ஆனாலும் என்னுடைய தேவனை நான் பார்க்க போகிறேன், ஏசப்பா பார்க்க போறேன் அப்படின்ற அந்த ஒரு ஏசப்பா வைராக்கியத்தோடு அவங்க அந்த வழியில போகணும் ஆண்டவரே. உலகத்தின் வழியாய் போகாதபடிக்கு, உலகத்தின் இச்சைகளுக்கு அடிமையாகாதபடிக்கு ஒவ்வொரு சிறு பிள்ளைகளும் வாலிபர்களும் ஆண்டவரே அவர்கள் ஏசப்பா பெற்றோர்கள் கீழ்ப்படியவர்களாக இருக்க செய்யுங்க. நல்ல வழியில் ஏசப்பா போக நல்ல படிக்க உதவி செய்யுங்க ஆண்டவர். கிருபை தாங்கப்பா, நீ செய்யப்போங்க நன்றி செலுத்துகிறோம்ப்பா. எல்லாத்துக்கான மகிமை ஒருவருக்கு செலுத்துக்கிறோம். மீட்பர் இயேசுவின் ஜெபிக்கிற நல்ல தகப்பனே, ஆமென். ஏசப்பா நம்ம கேட்டு அது பண்ணி செய்யப்போகிற எல்லாரும் சோத்திரம் சொல்லுவோமா? சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். அடுத்தபடி நம்ம எதுக்கோசம் ஜெபிக்கிறோம்னா எல்லா வாலிபர்களுக்கோசம் நம்ம ஜெபிக்க போகிறோம். அவர்கள் ரட்சிக்கப்படணும், பாவமான வாழ்க்கையிலிருந்து வெளியே வரணும், விடுதலை பெறணும். அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா போதைப் பொருளுக்கு அடிமையாக இருப்பாங்க, இந்த மாதிரி நிறைய தவறான விஷயங்களுக்கு அடிக்டாக இருப்பாங்க, உலகத்துக்கு அடிக்டாக இருப்பாங்க, சோசியல் மீடியாவில் அடிக்டாக இருப்பாங்க. இப்படிப்பட்ட வலை இது வந்துட்டு ஒரு விதமான ஒரு அடிக்ஷன். இந்த மாதிரி இருக்கிற அந்த அந்த இதில் ட்ராப்ஸ்லேருந்து அவங்க விடுதலை பெறணும். அது மட்டும் இல்லாமல் தேவனுடைய சேனையாக அவங்க எழும்பணும். ஒரு இடத்துல கூடி எல்லாரும் வந்துட்டு ஜபிக்கணும். சகோதரர்கள் கூடி விட்டு எவ்வளோ இன்பமும் சந்தோஷமாக இருக்குன்னு வசனம் சொல்றது போல் அவங்க எல்லாரும் கூடி ஜபிக்கிறவர்களாய் ஜப சேனையாய் அவங்க எழும்பணும். வேதத்தின்படி பார்த்தீங்கன்னா சங்கீதம் 119:9 என்ன சொல்லிங்கன்னா, வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான், உமது வசனத்தின்படியே தன்னை காத்து கொள்ளுகிறவனே தானே அப்படின்னு சொல்லுது. அவங்க டெய்லி என்ன பண்ணணும்னா காலையில் ஏஞ்சு வந்துட்டு ப்ரேயர் பண்ணணும், ஜெபிக்கணும், பைபிள் படிக்கணும், இப்படிலாம் வந்துட்டு அவங்க செய்யணும். ஸோ நீங்கள் சின்ன பசங்களை இருந்தீங்கன்னா உங்களை அண்ணன் அக்காமார்கள்லாம் வந்துட்டு இப்படிலாம் இருக்கணும், ஏசப்பாவுக்கு பயந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்கள். வாலிபர்கள் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோசம் ஜெபிங்க. உள்ளது உங்களாலே என்னால் பைபிள் படிக்க முடியல, காலையில் அதிகாலையில் எழுஞ்சிக்க முடியலன்னா நீங்கள் உங்களுக்கோசம் ஜெபிங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்வார். ஏன்னா அவங்க நம்மளுடைய ஏசப்பா நம்மளுக்கு வந்துட்டு ஒரு கிருபை அளிப்பார். இதுக்கோசம் நம்ம அண்ணா ஜெபிப்பாங்க, அவங்களோட சேர்ந்து ஜெபிப்போமா? எல்லாரும் கண்களை எப்படி ஜெபிப்போம்? என் தேவனேசப்பா இந்த வேலையில் கூட வாலிபர்களுக்கு ஒரு வாலிபர்களுக்காக ஜெபிக்கிறோம். என் தேவனேசப்பா ஒரு வாலிபர்களையும் நீரே சப்பா உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் சப்பா. என் தேவனே நீரே சப்பா ஒரு வாலிபர்களையும் நீரே பாதுகாத்து என் தேவன் அவர்களுக்கு இருக்கிற சப்பா எல்லா துன்பங்களையும் எடுத்து போடும்படியாக ஜெபிக்கிறோம். என் தேவனேசப்பா அவர்கள் உமக்கு பிரியமான மகனுமாய் சப்பா மகளுமாய் இருக்கும்படியாக என் தேவனேசப்பா ஒரு வாலிபர்களையும் நீர் உடைய கரத்தில் ஏந்தி கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன் சப்பா. என் தேவனேசப்பா உடைய வேதத்தில் சொன்னது போல வாலிபன் தன் வழியதனால் சுத்தம் பண்ணுவான், நம்முடைய வசனத்தை கை கொள்கிறதுனாலே சொன்னது போல சப்பா ஒரு வாலிப பிள்ளைகளும் சப்பா உம்முடைய வேதத்தை கை கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன் சப்பா. என் தேவன் அவர்களே சப்பா உம்முடைய வேதத்தை சப்பா ஏனோ தானோ படிக்காதபடி என் தேவனை சப்பா உண்மை தேடுகிறவர்களே சப்பா உண்மை உண்மை உத்தமமாய் தேட என் தேவனை ஒரு சப்பா அவர்களுக்கு நல்ல ஒரு ஞானத்தை தரும்படியாக ஜெபிக்கிறோம். என் தேவனே சப்பா அவர்களுக்கு நல்ல ஒரு கிருபையை கட்டளையிடுங்க. எங்கே போகும்போதும் வழி சப்பா வரும்போதும் அவர்களுக்கு எந்த ஆபத்தும் நேரிடாதபடி சப்பா என் தேவன் ஒரு சப்பா பிள்ளைகளையும் நீர் பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிறோம். சப்பா விசேஷத்தமாய் பெண் பிள்ளைகளை நீரே ஆசீர்வதிங்க, அவர்களை பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிறேன் சப்பா. சப்பா இந்த தேசத்தில் பெண் பிள்ளைகளுக்கு எந்த ஆபத்தும் வராதபடி சப்பா
ஏசப்பா. ஒரு வாலிப பிள்ளைகளும் நீர் பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிறேன். நீர் ஒருவரையே பாதுகாக்கிற தேவனாய் இருந்து ஏசப்பா அவர்களை நீர் கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறேன். என் தேவன் ஏசப்பா, அதிகாலையில் தேடுகிறவனை கண்டடைகிறான்னு சொன்னது போல ஏசப்பா, ஒரு வாலிப பிள்ளைகளும் ஏசப்பா அதிகாலையும் தேட அவர்களுக்கு கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறேன். ஏசப்பா அவர்களை தேடிய உம்மை கண்டடைய ஏசப்பா நீர் அவர்களோட பேசும்படியாக ஜெபிக்கிறேன். என் தேவன் அவர்களுக்கு காட்ட வேண்டிய வழியில நீ காட்டி ஏசப்பா நல் வழியில் ஏசப்பா நீர் அவர்கள் போகும்படியாக ஜெபிக்கிறேன். எந்த தீயமான பழக்கத்தில் போகாதபடி ஏசப்பா என் தேவன் அவர்களுக்கு ஏசப்பா ஒரு நல்ல ஒரு வழிகளை காட்டும்படியாக ஜெபிக்கிறேன். ஏசப்பா முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும் சொன்னது போல என் தேவன் ஏசப்பா வாலிப பிள்ளைகள் ஒருத்தரும் ஏசப்பா முதலாவது உம்முடைய ராஜ்யத்தை தேடணும் ஏசப்பா. நீர் அவர்களுக்கு என்ன தேவையோ நீர் அப்புறம் அவர்களுக்கு எல்லாத்தையும் தருவீர் ஏசப்பா. என் தேவன் அவர்களுக்கு ஏசப்பா ஒரு விசேஷித்த காரியங்களை தரும்படியாக ஜெபிக்கிறேன். அவர்களுக்கு நல்ல ஒரு கிருபை தாங்க ஏசப்பா, நல்ல ஒரு பாதுகாப்பை கட்டளையிடுங்க. எந்த சோஷியல் மீடியாவில் அடிக்ட் ஆகாதபடி ஏசப்பா பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியும்படியாக ஜெபிக்கிறேன் ஏசப்பா. யாரும் ஏசப்பா எந்த ஏசப்பா ஆக்சிடென்ட் எதுவும் ஏசப்பா வாலிப பிள்ளைகளுக்கு ஆகாதபடி என் தேவன் ஒரு வாலிப பிள்ளையும் கரத்தில் ஒப்படைக்கிறோம். என் தேவன் அவர்களுக்கு நல்ல ஒரு கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறேன். அவர்களுக்கு நல்ல ஒரு ஞானத்தை தரும்படியாக ஜெபிக்கிறேன் ஏசப்பா. எந்த இடத்துல எப்படி நடக்கணுன்ற அவர்களுக்கு கிருபை பாராட்டுங்க. எந்த ஏசப்பா வாலிப பிள்ளைகளும் எந்த போதைப் பொருளுக்கும் அடிமையாகாதபடி என் தேவன் அவர்களை உம்முடைய கட்டுக்குள்ளே வைக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஏசப்பா. பிசாசானவன் ஏசப்பா அவர்கள் ஏசப்பா ஆட்டி படைக்காதபடி ஏசப்பா நீரே ஏசப்பா என் தேவன் வாலிப பிள்ளைகளை நீரே உம்முடைய கிருபையாய் பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிறேன். என் தேவன் நீரே ஒரு வாலிப பிள்ளையும் கிருபையோடு வழி நடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஏசப்பா நம்ம ஜெபத்தை கேட்டு நம்ம செய்யணும். எல்லாரும் ஸ்தோத்திரம் சொல்லுவோம். சோத்ரம். அடுத்தபடி கடைசியாக நம்ம எது ஜெபிக்கிறோம்னா, இந்த மாதிரி நிறைய டிவி சேனல்ஸ், கிறிஸ்துவ டிவி சேனல்ஸ் வந்துட்டு இருக்கிறது. அவங்க வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா தேவனுடைய சித்தத்தின்படி நடக்கணும். அவங்க வந்துட்டு ஏனோன்னு தோணு இருக்காதபடிக்கு இது தேவன் கொடுத்த சேனல், இது வந்துட்டு தேவன் எனக்கு ஏற்படுத்தின சேனல், தேவனுடைய ஈவு. ஸோ இப்படிப்பட்ட காரியங்களுக்கு வந்துட்டு அவங்க வந்துட்டு பயந்து கர்த்தர் சேனல் மூலமாக பேசுகிறார் அப்படின்ற அந்த பயத்தோடு அவங்க டிவி சேனலை நடத்தணும். அவங்களுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படணும். இது மூலமாய் நிறைய லட்சக்கணக்கில் மக்கள் வந்துட்டு ரட்சிக்கப்படணும். தேவன் வந்துட்டு இந்த டிவி சேனலுக்கு என்ன சித்தம் வைத்திருக்கிறாரோ அது நிறைவேறணும். இதுக்கோசம் எல்லாரும் ஜெபிப்போமா? கண்களை ஜெபிப்போம். எங்கள் நேசிக்கிற மகா இருக்குள்ள தேவனை நாளுக்காக நினைச்சுக்கிறோம். ஆண்டவரே இந்த வேலையை நம்மப்பா ஆண்டவரே அப்பா டிவி சேனல்ஸ்ல அப்பா நீர் ஏற்படுத்தின தேவன் ஆண்டவரே அப்பா இந்த மாதிரி ஒவ்வொரு டிவி சேனல்ஸுக்கும் அப்பா தேவனுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே அப்பா. அவங்க அப்பா அவங்களுடைய தேவைகளை சந்திக்கிற மாதிரி அவங்க பார்க்காதபடிக்கு இது ஊழியமாக அவங்க பார்க்குவதை செய்யுங்க ஆண்டவரே அப்பா. இவங்க அப்பா ஆண்டவரே இந்த இப்படி போட்டா நல்லா இருக்கும், அப்படி போட்டா நல்லா இருக்கும்னு யோசிக்காதபடிக்கு தேவன் என்ன எதிர்பார்க்கிறார், தேவனுடைய சித்தம் என்ன அப்படின்ற அப்பா யோசனையோடு அப்பா அவர்களை அப்பா செயல்படுவது செய்யுங்க ஆண்டவரே அப்பா. டிவி சேனல்ஸ் அப்பா யாரும் ஆண்டவரே அப்பா அவங்க அசரியா இருக்காதபடிக்கு அப்பா அவங்களுடைய ஊழியத்தில் ஆண்டவரே அப்பா கர்த்தருக்கு பயந்து நீதியா நேர்மையா அவங்க வேலை செய்வதை செய்யுங்க ஆண்டவரே அப்பா. அந்த டிவி சேனல்ஸ்க்கு அப்பா விரோதமா எழுப்புற ஒவ்வொரு ஆயுதங்களையும் இயேசுவின் அழிக்கிறோம் ஆண்டவரே. டிவி சேனல்ஸ்ல ஒவ்வொருத்தரும் அப்பா தேவன் தாவனே அப்பா நீங்க இப்ப நேர்த்தியா அப்பா ஒவ்வொருத்தருக்கும் அது சேர உதவி செய்யுங்க ஆண்டவரே அப்பா. ஒவ்வொரு கிறிஸ்துவ வீட்லயும் தேவன் தாமே டிவி சேனல்ஸ்ல அப்பா அவங்க ஓட உதவி செய்யுங்க அப்பா ஆண்டவர். உலகத்துக்கான காரியங்கள் டிவி அப்பா ஒவ்வொரு வீட்லயும் ஓடாதபடிக்கு தேவனுடைய செய்தி தேவனுடைய அப்பா ஆண்டவர் ஜபமும் சப்பா ஓடுகிற இந்த கிறிஸ்தவ சேனல்ஸ் எல்லாம் ஒவ்வொரு வீட்லயும் ஓட உதவி செய்யுங்க ஆண்டவர் அப்பா. ஒவ்வொரு டிவி சேனல்ஸ் அதை பார்க்க உதவி செய்யுங்க ஆண்டவர். நீ கிருபை செய்யுங்க அப்பா ஆண்டவர் அப்பா. டிவி சேனல்ஸ் அப்பா கர்த்தருக்கு பயந்து கர்த்தருக்கு சப்பா ஆண்டவர் கர்த்தருடைய சித்தத்தின்படி அவங்க செயல்பட உதவி செய்யுங்க ஆண்டவரே அப்பா. என்னென்ன சப்பா அவங்க டெலிகாஸ்ட் பண்ணுமோ அதை அவங்களுக்கு சொல்லுங்க ஆண்டவரே. உங்களுடைய சித்தத்தின்படி அவங்க செயல்பட உதவி செய்யுங்க அப்பா ஆண்டவரே. உங்களுடைய சித்தத்தின் விட்டு வெளியே போகாதபடிக்கு உங்களுடைய சித்தத்தில் அப்பா ஆண்டவரே அந்த பாதிலே அவங்க செல்ல உதவி செய்யுங்க ஆண்டவரே அப்பா. கர்த்தருடைய வருகையை சப்பா நாள் மற்றும் அவங்க சப்பா உண்மையா நேர்மையா இருக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. கிருபை தாங்க அப்பா உதவி செய்யுங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே, ஆமென். இந்த ஜெபத்தை கேட்ட அந்த மாதிரி கர்த்தர் செயல்படுங்க. எல்லாரும் ஸ்தோத்திரம் சொல்லுவோம். ஸ்தோத்திரம். எங்களோட சேர்ந்து நீங்கள் ஜெபிச்சிருப்பீங்க நாங்கள் நம்புகிறோம். இது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்லேயும் நீங்கள் ஜெபிங்க, தனிப்பட்ட ஜெபத்திலையும் நீங்கள் ஜெபிங்க, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூடியும் ஜெபிங்க. ஜெபிக்கிற நேரத்தில் நீங்கள் வந்துட்டு அசதியாகாதபடிக்கு கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்ற ஒரு பயத்தோடு நீங்கள் ஜெபிங்க. தேவன் நிச்சயமாக உங்களையும் தேசத்தையும் ஆசீர்வதிப்பார். நம்ம அடுத்த செக்மெண்ட்டுக்குள்ளே போகலாமா? ஜோக்கர் போட்டா என்ன பண்றது சொல்லு சொல்லு. மூளை எதுதான் இருக்குன்னே தெரியல, கொஞ்சம் யூஸ் பண்றா.
நான் பண்றது உனக்காவது முன்னாலையும் பின்னாலையும் இருக்கு, எனக்கு முன்னால மட்டும் தானே இருக்கு. நான் பண்றது தெரியலையா? போறான். லம்பா பாடுறா, எவ்வளவு 500 ரூபாய் கிடைக்குது பாடுறா. டேய் இந்த போடுறான் பாரு, 1000 ரூபாய் போடுறான் பாரு. லாஸ்ட் மினிட்ல எஸ்பி போட்டு எஸ்கேப் பண்ணடா. டேய் இப்ப 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 கையெல்லாம் நல்லா தேய்ச்சிட்டு போடுற செம்மையா ஆடுறான்டா இப்போ. May God bless you, may God bless me, may God bless me. போடுறாடா 1500 ரூபாய். என்னடா இது, போனுக்கு ஏதோ கால் வருது. வீட்டுல இருந்தா கால் பண்ணிட்டே இருப்பாளா என் தங்கச்சி, எனக்கு ஒரு வேலையே இல்லடா. அவளுக்காக டேய் இல்லாட்டி ஏன்டா நான் குடுறா, என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? நான் விளையாடுறேன் பாரு, நான் போடுறது கை ராசி இருக்கு அப்படிப்பா. இவ்வளவு ராசி தெரியுமா உனக்கு? ஒரு ராசியும் இல்லாத மாதிரியே இருக்குடா. டேய் என்னடா 1000 ரூபாய் வேற போட்டுக்கிறோம். வந்துச்சு பாரு 1500 ரூபாய் கையில. என் நண்பனாலே நண்பன் தான்டா நீ. டேய் ஒரு அருமையான ஐடியாடா. சொல்றேன். கையில மொத்தம் 1500 ரூபாய் இருக்குடா. 1500 ரூபாய் இருக்குது நமக்கு. போட்டா 3000 ரூபாய் கிடைக்கும்டா. அப்படிங்கற? போடுறோமா? போடுறா. ஆனா என் தங்கச்சி வந்து எல்லாமே கேட்டிருக்காடா. அவள் டாய்ஸ்லாம் கேட்பாவா தெரியுமா உனக்கு? டேய் பரவாயில்லடா போடுறா. போட்டு 3000 ரூபாய் வந்து அவளுக்கு 1500 ரூபாய் டாய்ஸும் நமக்கு வந்து வேற ஏதாச்சும் பாய்ஸ் கேட்ட மாதிரி வாங்கிக்கலாம். அடடடா சூப்பரா இருந்தா போடுறேன் பாரு. எடுத்துறா பாரு. டேய் ஜோக்கர் மட்டும் போடக்கூடாது. அவன் ஜோக்கர் போட்டா டேய் உனக்கு ஜோக்கர் போடுறதுக்கு முன்னாடி உன் தங்கச்சி போனாங்க போட்டுட்டு இருக்கடா. முதல்ல என்னன்னு கேளுடா. நீ பேசுறா நான் போறேன். நான் பேசுறது. டேய் ஒரு கேம் போயிடலாம்டா. ஆடுறா. அச்சு பாரு. சவணா காசு வேணும்டா. இருக்கு போலடா. போடுறான் பாரு. டேய் இப்போ கிடைச்ச 3000 போடலாமாடா? டேய் 3000 ரூபாய் போடுறா. என்கிட்ட வேணா 10 ரூபாய் இது 3010 ரூபாய் போடுறியா? என்னடா இது கல்யாண வீட்டுல மொய் வைக்கிற மாதிரி 3010ங்கற? 3010 பார்த்தா 6020 ரூபாய் கிடைக்கும்னு நினைச்சேன். அப்படியா? நீ என்னடா நீ இப்படி தூட்டி விடுற நீ? டேய் தங்கச்சி போன் மேல போன்டா. இங்க பாறா ஏன் போனுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கு? டேய் எடுத்து பேசுறா, நீ பேசுறா. நான் ரொம்ப பிஸின்னு சொல்றா. 6000 ரூபாய் எல்லாம் தூக்கிட்டு போய் ஒரு ஆடிக்கார வாங்கி என் தங்கச்சிக்கு கொடுக்க போறேன்டா. யாரா உனக்கு 6000 ரூபாய்க்கு ஆடிக்கார தரா? டேய் குழப்பத்துல ஏதோ பேசாதடா. முதல்ல போடுறா. பொம்மை கார சொன்னேன்டா நானு. போடுறா. நான் வேணா உன் தங்கச்சி கிட்ட பேசுறேன். இவன் வேற தங்கச்சி போன கூட எடுக்காம பணம் சுத்திக்கின்னுறான். ஃபேஸ் லாக் இருக்கு என்கிட்ட. ஃபேஸ் லாக். ஹலோ அண்ணா. சொல்லுமா. நான் உன் அண்ணன் இல்ல, அவனோட ஃப்ரெண்டு பேசிக்கிட்டு இருக்கேன். என்னம்மா அழுற? என்னம்மா ஆச்சு? என்ன ஆச்சு? அண்ணா எனக்கு நான் இப்ப காலேஜுக்கு போயிட்டு இருக்கும்போது ஒரு பைக் என்னம்மா சொல்ற? மா எங்கம்மா இருக்க இப்ப நீ? என்ன ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க. இமிடியேட்டா பிளட் வேணும் கேட்டாங்க. அண்ணா எனக்கு பிளட் வேணும்னா எங்க அண்ணாவை வர சொல்லுங்க அண்ணா. இமிடியேட்டா வர சொல்லுங்க அண்ணா. சொல்றமா. நீ உனக்கு கவலைப்படாதம்மா. எந்த ஹாஸ்பிடல்மா? எந்த ஹாஸ்பிடல்? அண்ணா ஜிஹெச் ஹாஸ்பிடல் அண்ணா. தங்கச்சி உனக்கு கவலைப்படாத. நான் இப்போ உடனே வரோம். டேய் சொல்றா. என்னடா நீ இங்க பாறா? என்னடா வேணும் சொல்றா. டேய் அத உட்றா. உன் தங்கச்சிக்கு என்னடா தங்கச்சிக்கு என்னாச்சு? உன் தங்கச்சிக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுடா. என்னடா சொல்றா?
ஆமாடா, ஆக்சிடென்டா? காலேஜுக்கு போயிட்டு இருக்க வழியில ஆக்சிடென்ட் ஆயிடுச்சாண்டா. அதுக்கு தாண்டா அத்தனை முறை ஃபோன் பண்ணிருக்கா. இமிடியேட்டா ரத்தம் வேணுமாடா. டேய் வாடா வாடா. ஒரு 6 நிமிஷம்டா, ஒரு 6 நிமிஷம்டா. 6000 ரூபாய் கிடைச்சும்டா. இருடா போறடா. என்னடா நீ, உன் தங்கச்சிக்கு ரத்தம் போயிட்டு இருக்குடா. உன் சொந்த ரத்தம்டா. இத உட்றா புட்றா பாத்துக்கலாம்டா. வாடா. சத்தங்க சித்தங்க என்ன பண்றது ஒண்ணும் புரியலையே. ஐயோ காசு போகுது. அடச்சே, உன்னெல்லாம் ஃப்ரெண்டுன்னு சொல்லவே எனக்கு பிடிக்கலடா. டேய். ஆரம்பத்துல என் தங்கச்சிக்கு பொம்மை வாங்கணும், அது வாங்கணும், இது வாங்கணும், அது மாத்திரம் இல்லாம ஆசைப்பட்டு அதை கேட்டா இதை கேட்டான்றதுக்காக விளையாட வந்த. இதுல காசு பார்க்க உன் தங்கச்சியோட பாசமே போயிருச்சுடா உனக்கு. அப்படிலாம் இல்லடா, தங்கச்சி எனக்கு ரொம்ப பிடிக்கும்டான்னு எப்படா நீ சொல்ற? உன் தங்கச்சி அங்க ஹாஸ்பிட்டல்ல துடிச்சுக்கிட்டு இருக்கா. நீ இங்க 6 நிமிஷம் 6000 ரூபான்னு உட்காந்துருக்க. டேய், இருக்கிற மொத்த காசும் போனா கூட போட்டோம்டா. முதல்ல கிளம்பி வாடா, தங்கச்சியை காப்பாத்தணும்டா. ஐயோ இவன் வேற காசு. இப்ப கூட உன் மனசு பத்தியா காசுன்னு இருக்கு. எங்க அம்மா அப்பவே சொன்னாங்கடா, இந்த மாதிரி கடைசி காலத்துல பண ஆசைக்காரனுங்க எலும்புவாங்கன்னு. நான் கூட அப்படியெல்லாம் என்னன்னே புரியாம இருந்தேன். ஆனா கண்ணுக்கு நேர மொத்தமா பண ஆசைக்காரனா மாறின ஒருத்தனை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எவ்வளவு மோசமான காலம் வரப்போகுதுன்னு தெரியுதுடா. போயும் தங்கச்சியோட பாசத்தை மறந்து பணம்னு நீ மாறிட்டடா. இப்ப உன்னை பார்க்கவே எனக்கு சகிக்கல. ஆனா இன்னும் கடைசி காலத்துல மத்தவனுங்கெல்லாம் பணம்னு எதெல்லாம் இழக்க போறானுங்கன்னு தெரியல. ஒரே பயங்கரமா இருக்கும் போல. உன்னெல்லாம் என் ஃப்ரெண்டுன்னு சொல்லவே எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்குடா. டேய் அப்படிலாம் சொல்லாதடா, வருதுடா. எனக்கு இந்த காசே வேணாடா, என் தங்கச்சி தாண்டா முக்கியம். வாடா எப்படியாச்சும் இப்பயாச்சும் திருந்தனியே. வாடா, பணம்லாம் வானாடா, தங்கச்சி முக்கியம்டா. சீக்கிரம் ஓடி வாடா, உங்களுக்கு ரத்தம் தேவை. வணக்கம் அன்பான செல்லக்குட்டி பிள்ளைங்களா, எல்லாரும் எப்படி நிகழ்ச்சியை நல்லா பார்த்துட்டு வர்றீங்களா? தேவனை ஆராதிச்சிங்களா? அப்புறம் அந்த அண்ணா 2 பேர் ஜோம் பண்ணும் பொழுது நல்லா ப்ரேயர் பண்ணிங்களா? வெரி குட். நமக்காக, மற்றவர்களுக்காக, தேசங்களுக்காக, தலைவர்களுக்காக, ஏசப்பாவுடைய ஊழியக்காரர்களுக்காக, சபைக்காக, ஜனங்களுக்காகலாம் நம்ம ஜெபிக்கணும். சரிங்களா? நீங்கள் நினைக்கக்கூடாது நான் குட்டி பிள்ளை தானே, நான் ஜெபிச்சா ஏசப்பா கேட்பாரா? அப்படிலாம் நினைக்கக்கூடாது. குட்டி பிள்ளைகளுடைய ஜெபத்தை தான் ஏசப்பா ரொம்ப விரும்பி கேட்குறாங்க. ஸோ உங்களுடைய ஜெபத்துக்கு கண்டிப்பாக ஏசப்பா என்ன செய்வாங்க? பதில் கொடுப்பாங்க. ஓகே, இப்போ நம்ம செய்திக்குள்ளே கடந்து போக போகிறோம். இன்றைக்கி நம்ம என்ன செய்தி கேட்க போகிறோம், என்ன ஏசப்பாவுடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம் அப்படின்னா, 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 3வது அதிகாரத்தில் 1 சில வசனங்களை நம்ம வாசித்து பார்த்தோம்னா, அதில் கடைசி காலம் எப்படிப்பட்ட கொடிதான காலமாக இருக்கும், அதில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள், மனிதர்கள் எப்படிப்பட்ட சுபாவம் உள்ளவர்களாக இருப்பாங்க, அவங்க கடைசி நாட்களில், கடைசி காலங்களில் ரொம்ப கொடிய சுபாவம் உள்ளவர்களாக மாறிடுவாங்க அப்படிங்கிறத இங்கே ஆண்டவர் நமக்கு அழகாக இந்த வசனத்தில் எழுதி கொடுத்திருக்கிறார். அதில் பாருங்களேன், முதல் வசனம் 2வது வசனத்தை ஆன்ட்டி வாசிக்கிறேன், கேட்குறீங்களா? கவனமாக கேட்கணும், சரிங்களா? மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூசிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுபாவ அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாகவும் இச்சை அடக்கம் இல்லாதவர்களாகவும் கொடுமை உள்ளவர்களாகவும் நல்லோரை பகைக்கிறவர்களாகவும் துரோகிகளாகவும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்பு உள்ளவர்களாயும் தேவ பிரியராய் இராமல் சுகபோக பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதரிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. பார்த்தீங்களா, இவ்வளோ பெரிய பட்டியல் போட்டிருக்குன்னு பாருங்களேன் இந்த வசனத்தில். கடைசி நாட்களில் மனிதர்கள் இப்படி கெட்ட சுபாவம் உள்ளவர்களாக போயிடுவாங்களாம். ஸோ பாருங்களேன், மனுஷங்களுக்குள்ள இந்த சுபாவம்லாம் இருக்கிறத நம்ம பார்க்குறோமா இல்லையா? அந்த கடைசி நாட்களில் நம்ம சுற்றி இருக்கிறவங்க யாரையாவது நம்ப முடியுதா? நம்பவே முடியல. பயமாக இருக்குது, யாரை பார்த்தாலும் பயமாக இருக்குது. ஆட்டோ டிரைவரை பார்த்தா பயமாக இருக்குது, பக்கத்து வீட்டுக்காரவங்களை பார்த்தா பயமாக இருக்குது, ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கும்போது யாராவது நம்மளை இப்படி பார்த்தாங்கன்னா உடனே நமக்கு பயமாக இருக்கு இல்லையா?
ஆமாம் குட்டீஸ், இப்போது மனிதர்கள் எல்லாருமே அவங்களுடைய சுபாவங்களில் கெட்டவர்களாக மாறி இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இது எல்லாம் எதை காட்டுது? நம்ம எல்லாரும் கடைசி காலத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படிங்கிறத காட்டுது. அப்போ கடைசி காலத்தில் வாழ்ந்துட்டுருக்கோன்னா யார் சீக்கிரம் வரப்போகிறது? ஏசப்பா சீக்கிரமாக இந்த பூமிக்கு நம்மளை சந்திக்க வரப்போகிறார். அவரை சந்திக்கிறதுக்கு நம்ம ஆயத்தப்படணும் அப்படின்னு வசனம் சொல்லுது. இன்னைக்கு இந்த சுபாவங்களில் ஒரு சுபாவத்தை தான் நான் உங்களுக்கு ஆன்ட்டி சொல்ல போகிறேன். அந்த 2வது வசனத்தில் 2வது சுபாவமாக எழுதப்பட்டிருக்கிறது என்ன தெரியுமா? பணப்பிரியராயும். கடைசி நாட்களில் மனிதர்கள் பண ஆசை உள்ளவங்களா இருப்பாங்களாம். அப்பப்பா சொன்ன உடனே உங்களுக்கு நிறைய ஞாபகம் வருது தானே? நிறைய பேர் பணத்துக்காக என்ன பண்ணுறாங்க? கொள்ளையடிக்கிறாங்க, திருடுறாங்க, பொய் சொல்கிறாங்க, பொருட்களில் கலப்படம் பண்ணுறாங்க. அதெல்லாம் ஏன் கலப்படம் பண்ணுறாங்க? பண ஆசை, அவங்களுக்கு நிறைய சம்பாதிக்கணும். நீங்கள் பைபிளில் இதுக்கு நல்ல ஒரு உதாரணத்தை பார்க்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் அப்படின்னு பைபிளில் ஒரு புஸ்தகம் இருக்குது. இந்த புஸ்தகத்தில் 5வது அதிகாரத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஆக்ட்ஸ் சாப்டர் 5 நீங்கள் எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்கே ஹஸ்பண்ட் ஒய்ஃபு 2 பேர் இருக்காங்க. அதாவது ஒரு ஹஸ்பண்டு ஒரு ஒய்ஃப் இருக்காங்க. இவங்க ஏசப்பாவை கடவுளாக ஏற்றுக்கிட்டாங்க. பாவ வாழ்க்கையிலிருந்து பரிசுத்தமான ஒரு வாழ்க்கைக்குள்ள வந்துட்டாங்க. உடனே என்ன பண்ணாங்க தெரியுமா? தங்களுடைய ஆஸ்தி, சொத்து, சுகம் எல்லாத்தையும் விற்று அதனோட பணத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்தில் கொடுக்கணும், அப்போஸ்தலர்கள்ட்ட வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கணவனும் மனைவியும் ஆலோசனை பண்ணாங்க. அவங்களோட பேர் என்ன தெரியுமா? இந்த கணவரோட பேர் வந்து அனனியா, அவங்களோட மனைவி பேர் வந்து சப்பீராள். ஸோ அனனியா சப்பீராள் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க 2 பேரும் என்ன பண்ணாங்க? தன்னோட வீட்டுக்கு போய் என்ன பண்ணாங்க? சர்ச்சிலேருந்து வீட்டுக்கு போய் தன்னோட வீட்டில் இருக்கிற எல்லா சொத்து, இடம், வீடு எல்லாத்தையும் விற்றுட்டு இந்த பணத்தை ஏசப்பாவுக்கு நம்ம காணிக்க கொடுத்துருவோம். நம்ம ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை மாற்றினாரே, நம்ம அவருக்கு காணிக்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் என்ன பண்ணாங்க? எல்லா சொத்தையும் விற்று பணத்தை எடுத்து நைட்டு வச்சு ஜோம் பண்ணுறாங்க. சரி, நம்ம கொண்டு போய் கொடுத்துடலாம் அப்படின்னு பாஸ்டர்கிட்ட போய் கொடுத்துடலாம். அங்கே பேதுரு தான் பாஸ்டராக இருந்தார். அவர்கிட்ட போய் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் முடிவெடுத்துட்டு இருக்கும் பொழுது திடீர்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள பண ஆசை வந்துருச்சு. உடனே ஹஸ்பண்டு ஒய்ஃபும் பேசினாங்க, இந்த எல்லா பணத்தையுமா கொண்டு போய் பேதுரு ஐயாட்ட கொடுக்கறது? அப்போ நம்ம கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாமே, எல்லா பணத்தையும், இது நம்ம பணம் தானே, எல்லாத்தையும் போய் ஏன் கொடுக்கணும்? ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்க? மனசுக்குள்ளே எல்லாத்தையும் கொண்டு போய் கொடுத்துருவோன்னு ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு 2 பேரும் பேசிக்கிட்டாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க? ஹஸ்பண்டும் ஒய்ஃபும், வேண்டாம், நம்ம வந்து கொஞ்சம் பணத்தை எடுத்து வச்சுக்கிருவோம், எல்லாத்தையும் போய் ஏன் கொடுக்கணும் அப்படின்னு தன்னோட மனசுக்குள்ளே இவங்க 2 பேரும் தீர்மானம் பண்ணிவிட்டு 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு, ஓகே சரி கொஞ்சம் பணத்தை எடுத்து என்ன பண்ணிடலாம், நம்ம ஒழிச்சு வச்சிடலாம், பேதுரு ஐயாட்ட சொல்லக்கூடாது அப்படின்னு ஹஸ்பண்டு ஒய்ஃபும், அதாவது அனனியாவும் சப்பீராவும் என்ன பண்ணாங்க? நிலத்தை விற்ற காசில் பாதி பணத்தை எடுத்து பீரோக்குள்ளே தெரியாமல் ஒழிச்சு வச்சுட்டு அப்புறம் வேகமாக அந்த காணிக்கை எடுத்துகிட்டு சர்ச்சுக்கு போகிறாங்க. சர்ச்சுக்கு போய் பேதுரு ஐயாட்ட கொடுக்குறாங்க. உடனே அங்கே பாஸ்டர் கேட்குறாரு, நீங்கள் வந்து பணத்தை இவ்வளோக்கு தான் விற்றீங்களா அப்படின்னு கேட்குறாரு. இவங்க ஆமாம் நாங்கள் இவ்வளோக்கு தான் விற்றோம் அப்படின்னு 2 பேரும் என்ன சொல்லிட்டாங்க? பேதுரு ஐயா கிட்ட பொய் சொல்லிட்டாங்க. பொய் சொன்ன உடனே பேதுரு ஐயாவுக்கு, அந்த பாஸ்டருக்கு என்னாச்சு? கோவம் வந்துருச்சு. அவங்க சொன்னாங்க, அது உங்கள் காசு தானே, நீங்கள் வேணும்னு ஆண்டவர்கிட்ட கேட்டிருந்தா ஆண்டவர் மாட்டேன்னு நான் சொல்லுவார், எதுக்கு ஏசப்பா கிட்ட நான் எல்லாத்தையும் தர்றேன்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் பண ஆசையில் எடுத்து கொண்டு போய் ஒழிச்சு வச்சிங்க? ஏன் நீங்கள் பொய் சொல்கிறீங்க? ஆண்டவர்கிட்ட பொய் சொல்லலாமா? மனுஷங்கிட்ட பொய் சொல்லலாம், ஆனால் ஆண்டவர்கிட்ட பொய் சொல்லலாமா? நீங்கள் பொய் சொன்னதுனால நீங்கள் செத்து போயிடுவீங்க அப்படின்னு ஒரு வார்த்தை தான் சொன்னார். ஹஸ்பண்ட் ஒய்ஃபு 2 பேருமே சர்ச்சிலே செத்துட்டாங்கப்பா. இது எதனால நடந்துச்சு? அவங்க 2 பேருக்குள்ளே இருந்த அந்த பண ஆசை. பணம் தேவைன்னா கொஞ்சம் பணத்தை அந்த பாஸ்டர் ஐயாட்டையே போய் கேட்டிருக்கலாம், ஐயா நாங்கள் இவ்வளோ 1 லட்சத்துக்கு விற்றுருக்கோம் ஐயா, எங்களுக்கு ஒரு 25,000 தேவைப்படுது கொடுங்க ஐயான்னு கேட்டிருந்தா பாஸ்டர் மாட்டேன்னு சொல்லுவாரா? அது அவங்க பணம் தானே, கண்டிப்பாக பாஸ்டர் கொடுக்க தானே செய்வார். ஆனால் இவங்க பாருங்களேன், ஆண்டவர் நம்மளை பார்க்குறாருன்ற ஒரு பயம் கூட இல்லாமல் பணத்தை எடுத்து ஒழிச்சு வச்சுட்டு பொய் சொல்லிட்டாங்க. ஸோ இதுதான் பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது அப்படின்னு வசனம் சொல்லுகிறது. பண ஆசை என்ன செய்கிறதாம்? எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. ஸோ அதனால் நம்ம என்ன செய்யக்கூடாது? பணத்து மேலே ஆசைப்படக்கூடாது. பணம் இருந்தாலும் நார்மலாக இருக்கணும்,
பணம் இல்லாட்டினாலும் நம்ம நார்மலாக இருக்கணும். அப்படி இருக்கும் பொழுதுதான் நம்ம இந்த பண ஆசையை மேற்கொள்ள முடியும். இப்படி பண ஆசை பிடிச்சு இருக்கிற மக்களை நம்ம பார்க்கும் பொழுது உடனே நமக்கு ஞாபகம் வரணும், ஏசப்பா சீக்கிரமாக வரப்போகிறாரு, அவரை சந்திக்கிறதுக்கு நம்ம ஆயத்தப்படணும், நம்ம பண ஆசை இல்லாதவர்களாக வாழணும், எந்த தீமையும் செய்யக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, ஆண்டவருக்கு பயந்து நடக்கணும், ஆண்டவர் நம்மளை பார்த்துட்டு இருக்கிறாரு அப்படின்ற எண்ணம் நமக்குள்ள வரணும். சரிங்களா குட்டி செல்ல பிள்ளைங்களா? ஸோ அனனியா சப்பீரால் மாதிரி என்ன செய்யக்கூடாது? பொய் சொல்லக்கூடாது, பணத்தை திருடக்கூடாது, பணத்து மேலே ஆசை வைக்கக்கூடாது. சரிங்களா? அப்படி நம்ம செஞ்சோம் அப்படின்னா நமக்கு என்ன நடக்கும்? தீமை நடக்கும். அவங்க 2 பேரும் செத்து விழுந்தாங்கல்ல சர்ச்சுக்குள்ளேயே, அதே மாதிரி காரியங்கள் இந்த கடைசி நாட்களில் நடக்கலாம். ஓகே செல்ல பிள்ளைங்களா, இந்த பண ஆசையிலிருந்து ஏசப்பா நம்மளை பாதுகாத்து கொள்ளும்படிக்கு எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணலாமா? ஒரு நிமிஷம் கண்ணை மூடுங்க, கண்ணை மூடுங்க. எல்லா குட்டி செல்ல பிள்ளைங்க கண்ணை மூடுங்க. அப்படி சோஃபாலாம் உட்காந்துருக்கக்கூடாது, கீழே இறங்குங்க. எல்லாரும் கீழே இறங்கி முட்டி போட்டு ஏசப்பட சொல்லுங்க, ஏசப்பா எனக்குள்ளே பண ஆசை இருக்கக்கூடாது, பணத்தை நான் திருடக்கூடாது. சில குட்டி பிள்ளைங்க காசை திருடிறீங்க தானே, பத்தியா தப்பு தானே, இனிமேல் திருடக்கூடாது. சரியா? ஓகே, ஏசப்பா கிட்ட மன்னிப்பு கேட்டுடலாமா? பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்யும்படிக்கு நம்ம ஜெபிக்கலாம். ஏசப்பா உங்களுக்கு நன்றி ஏசப்பா. இப்போ இந்த டிவிக்கு முன்னால் முழங்கால் படியிட்டு ஏசப்பா என்னை மன்னிச்சிருங்க ஏசப்பா, நான் இவ்வளோ நாளாக பணத்து மேலே ஆசைப்பட்டிருக்கேன் ஏசப்பா, காசு எனக்கு ரொம்ப வேணும்னு நான் நினச்சிருக்கேன் ஏசப்பா, அம்மா அப்பாவுடைய காசை கூட நான் திருடி இருக்கேன் ஏசப்பா, நான் நிறைய வாங்கி சாப்பிட்ணுன்னு சொல்லி ஆண்டவரே ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு நான் மம்மி டாடியோட காசெல்லாம் திருடி இருக்கேன் ஏசப்பா, பொய் சொல்லியிருக்கேன் ஏசப்பா, என்னை மன்னிச்சிருங்க ஏசப்பா, என்னை மன்னிச்சிருங்க ஏசப்பா, இனிமேல் நான் நல்ல பிள்ளையாக வாழ எனக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிற எல்லா குட்டி செல்ல பிள்ளைகளை ஏசப்பா நீங்கள் ஆசீர்வதிங்க ஏசப்பா, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இப்பொழுது ஜெபிக்கிற அத்தனை செல்ல பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. பண ஆசையில் இருந்து ஒரு விடுதலையை கொடுங்க ஏசப்பா. இந்த பணத்தை இனிமேல் அவங்க இருதயத்துக்குள்ள வைக்கவே கூடாது சுவாமி. பணத்தை தன்னுடைய காலுக்கு கீழே போட்டு அதை கண்ட்ரோல் பண்ண ஆண்டவரே குட்டி பிள்ளைகளுக்கு நீங்க உதவி செய்யுங்க ஏசப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஏசப்பா. பண ஆசை இல்லாத பிள்ளைகளாக எங்களுடைய செல்ல பிள்ளைகள் வளர கர்த்தர் கிருபை கொடுங்க. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அநேக பெற்றோருக்காக ஜெபிக்கிறோம். அவர்களும் பண ஆசை இல்லாதவர்களாய் வாழ கர்த்தர் கிருபை கொடுங்க. ஆண்டவரே நீர் சீக்கிரமாய் வரப்போகிறீர் அப்பா. உம்முடைய வருகைக்கு ஆயத்தப்பட கர்த்தாவே எங்களுடைய குட்டி செல்ல பிள்ளைகளுக்கு நீங்க உதவி செய்யுங்க. பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்யுங்க, ஆசீர்வதிங்க ஏசப்பா. அந்த பிள்ளைகளை கர்த்தாவே உம்முடைய வருகைக்கு நீங்க ஆயத்தப்படுத்துங்க சுவாமி, ஆயத்தப்படுத்துங்கப்பா. உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ளே மறைத்து பாதுகாத்து கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து மூலம் அன்பு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஓகே குட்டி செல்ல பிள்ளைங்களா, பண ஆசை இல்லாதவங்களாக நம்ம வாழ்ந்து ஏசப்பாவுடைய வருகைக்கு நம்ம ஆயத்தப்படுவோம், மற்றவர்களையும் நம்ம ஆயத்தப்படுத்துவோம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம குவிஸ் டைம்குள்ளே வந்திருக்கோம். எல்லோரும் குவிஸ்க்கு ரெடியாக இருக்கீங்களா? ஓகே, மெசேஜை நீங்கள் கவனமாக கவனிச்சிருப்பீங்க. ஓகே, இப்போ இன்றைக்கும் நான் 4 கொஷின்ஸ் கேட்க போகிறேன். எல்லா கொஷின்ஸுக்கும் சரியான பதில்களை நீங்கள் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் எங்களுக்கு அனுப்பணும். மறக்காமல் உங்கள் பேர் உங்கள் அட்ரஸையும் எங்களுக்கு சேர்த்து அனுப்பணும். ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கொஷினுக்குள்ளே போகலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் கொஷின், பணப்பிரியர் என்றால் என்ன? மறுபடியும் சொல்கிறேன், பணப்பிரியர் என்றால் என்ன? ஓகே, செகண்ட் கொஸ்டின் என்னென்னா, எல்லா தீமைக்கும் வேறு எது? மறுபடியும் சொல்கிறேன், எல்லா தீமைக்கும் வேறு எது? எல்லா தீமைக்கும் வேறுனா எல்லா தீமைக்கும் எல்லா தப்புக்கும் ரூட் எது? ரூட் பாயிண்ட் சொல்லுவாங்களா? ஸோ அந்த ரூட் என்ன அப்படின்றத நீங்கள் இங்கே எழுதணும். தேர்ட் கொஸ்டின், பண ஆசையுடன் மரித்து போன கணவன் மனைவி யார்? மறுபடியும் சொல்கிறேன், பண ஆசையுடன் மரித்து போன கணவன் மனைவி யார்? தேர்ட் கொஸ்டின் என்ன சொல்லுதுன்னா, பண ஆசையில் இறந்து போனவங்க 2 கணவன் மனைவி யார் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் மெசேஜை கவனமாக கவனிச்சிருந்தீங்கன்னா இந்த கொஸ்டினுக்கு நீங்கள் கரெக்டாக பதில் நீங்கள் சொல்லியிருப்பீங்க. ஓகே, இப்போ நம்ம லாஸ்ட் கொஸ்டினுக்கு வந்துட்டோம். இப்போ இந்த 4th கொஸ்டின் என்னென்னு பார்க்கலாமா? ஓகே, நமது பொக்கிஷத்தை எங்கே சேர்த்து வைக்க வேண்டும்? ஓகே, மறுபடியும் சொல்கிறேன், நமது பொக்கிஷத்தை எங்கே சேர்த்து வைக்க வேண்டும்?
ஓகே, இந்த கொஷின் என்ன சொன்னதுன்னா, நம்மளுடைய பொக்கிஷத்தை எங்கே சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, இந்த பொக்கிஷம்னா புதையல்னு கூட சொல்லலாம். ஓகே, இந்த கொஷின்ஸ்க்கு நீங்கள் ஆன்சர் மட்டும் அனுப்பக்கூடாது. இந்த கொஷின்ஸில் நீங்கள் ஆன்சர் என்னென்னலாம் கற்றுக்குறீங்களோ அது எல்லாத்தையும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலையும் செயல்படுத்தணும். எல்லோரும் செயல்படுத்துறீங்களா? ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் செக்மெண்ட்குள்ளே போகலாம். பாய். வெல்கம் பேக் டு ஆயத்தப்படு செல்லக்குட்டிங்களா. எல்லாரும் இந்த நிகழ்ச்சியை சூப்பராக இன்ட்ரெஸ்டாக கவனிச்சிங்களா? எனக்கு தெரியும் நம்ம செல்லக்குட்டீஸ் எல்லாருமே இந்த நிகழ்ச்சியை ஒரு செக்மெண்ட் விடாமல் அப்படியே கவனமாக கவனித்து கேட்டுக்கிட்டு இருந்தீங்க தானே? வெரி குட். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு செய்தியிலேருந்து பைபிள் குயிஸ் கொஸ்டின் கேட்டாங்கல்ல, அதுக்கு எல்லாரும் கரெக்டாக பதில் பண்ணிங்களா? வெரி குட். யாரெல்லாம் மெசேஜை கவனமாக கேட்டிங்களோ அவங்க எல்லாரும் கண்டிப்பாக நீங்கள் பைபிள் குயிஸ்க்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணிடுவீங்க. ஏன்னா ஒவ்வொரு வாரமும் நம்ம கொடுக்குற செய்தியிலேருந்து தான் பைபிள் குயிஸு கேட்கப்படுது இல்லைங்களா? ஸோ அதனால் குட்டி செல்ல பிள்ளைங்க நீங்கள் கரெக்டாக ஆன்சர் எழுதியிருப்பீங்க அப்படின்னு ஆன்ட்டி நம்புகிறேன். அது மட்டும் இல்லை, நீங்கள் கரெக்டான ஆன்சர் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ஒரு குட்டி பரிசு ஒன்று அனுப்பி வைக்கப்படும். ஓகே செல்ல பிள்ளைங்களா, இன்னைக்கு நம்ம என்ன மெசேஜ் கேட்டோம்? பணப்பிரியராக நம்ம இருக்கக்கூடாது அப்படின்னு தானே மெசேஜ் கேட்டோம். நமக்குள்ள பண ஆசை இருக்குதான்னு நம்மளை என்ன செய்யணும்? சோதிச்சு பார்க்கணும். ஒருவேளை நமக்குள்ள பண ஆசை இருக்குது அப்படின்னா நம்ம அதை என்ன பண்ணணும்? திருத்தி கொள்ளணும். பணத்து மேலே நம்ம ஆசைப்படவே கூடாது. பணம் நமக்கு கீழே தான் இருக்கணும். நம்ம தான் பணத்துக்கு எஜமானாக இருக்கணும். பணம் நமக்கு எஜமானாக இருக்கக்கூடாது இல்லையா? பணம் ஒரு மனுஷனை எப்படிலாம் ஆட்டி பிடிக்குதுல்ல. ஸோ அதனால் என்ன செய்யணும்? நம்ம இனிமேல் பண ஆசை இல்லாதவர்களாக இருக்கணும். அப்படி இருக்கும் பொழுது ஏசப்பாவுடைய வருகைக்கு நம்மளால் ஆயத்தப்பட முடியும். அது மட்டும் இல்லை, பண ஆசையோடு இருக்கிற மனிதர்களை பார்க்கும் பொழுது உடனே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும்? ஏசப்பா சீக்கிரம் வரப்போகிறாரு, அவர் வருகைக்கு நம்ம ஆயத்தப்படணும் அப்படின்ற எண்ணம் உங்களுக்குள்ள வரணும். சரிங்களா? ஓகே செல்லக்குட்டி. ஸோ இப்போ நம்ம விடை பெறுகிற நேரம் வந்துருச்சு. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, என்னெல்லாம் பிடிச்சிருந்துச்சு, எப்படி ஆசீர்வாதமாக இருந்துச்சு அப்படிங்கிற உங்களோட ஃபீட்பேக்கை ஆன்ட்டிக்கு அனுப்பிச்சி வைக்கணும். நீங்கள் திரையில் பார்க்குற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய வீடியோஸை அல்லது ஃபோட்டோஸ் அல்லது ஆடியோ ரெக்கார்டு இதெல்லாம் எங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கணும். மெசேஜ் கூட அனுப்பலாம். ஓகே குட்டி செல்ல பிள்ளைங்களா, அடுத்த வாரம் இதே ஆயத்தப்படி நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் குட்டீஸ்.